அவங்க அறிவுக்கு ஒத்துக்கிட்டா ஏத்துக்கிறாங்க, அறிவுக்கு ஒத்துக்கலன்னா மறுக்கிறாங்க. அடிப்படை என்னன்னு கேட்டா அவங்க ஒரு நாத்திகர்கள் மாதிரி இருக்கிறாங்க. பகுத்தறிவுக்கு ஒத்த விஷயங்களை மட்டும்தான் ஒப்புக்கொள்றாங்க. இந்த ஹதீஸ மறுக்கிறதுலாம் காரணம் குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறது கிடையாது. எதனால நம்ம மறுக்கிறோமா? நம்ம அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளல, அதனால மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்து மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இவங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, குர்ஆன் ஹதீஸ்லாம் இவங்களுக்கு கிடையாது என்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நம்ம சில அறிவுபூர்வமான வாதங்கள் வைக்கிறோம். அதுக்காக வேண்டி சில விஷயங்களை மறுக்கும் போது அறிவுபூர்வமான வாதங்களை வைக்கிற காரணத்தினால நம்ம அறிவுக்கு ஏற்றுக்கல என்பதற்காகத்தான் மறுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விஷயத்துக்கு அறிவு தான் கொடுக்கணும். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. மறுமையை நம்புறோமே, நம்ம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். யார் மறுமையை பார்த்தா நம்ம நம்புறோம். தௌஹீத் ஜமாத் மறுமையை மறுக்குதா? சொர்க்கத்தை மறுக்குதா? சொர்க்கத்தை பாத்தீங்களா? யாராச்சும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன செய்வோம்? இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவோம். அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரானவர் நம்புறோமே, அது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்பிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எத்தனையோ ஆன்மீக மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்குகள் நம்புறோமா இல்லையா? யார் பார்த்தா கொண்டாந்து காட்டுல சொன்னோம். ஜின்னு நம்புறோமா இல்லையா? அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எதுலன்னு கேட்டா எது அறிவுபூர்வமான விஷயங்களோ, இபாதத்து இல்லாம உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்த கத்தரிக்காய்க்கு எல்லாமே தீரும் என்பது இது உலக சம்பந்தப்பட்ட விஷயம், அது தீரணும். தீரடி போய் அது மாதிரி தான் எடுத்துக்கிறோமே தவிர தயமம் செய்யறோம். காற்று பிரிந்தால் ஒழு செய்யறோம். காத்து பிரிகிறது ஒழுங்கு என்ன சம்பந்தம்? காத்து எங்க பிரியுது? இவருக்கு மூஞ்சி கழுவணும் அப்படின்னு நம்ம நினைச்சோமா? மார்க்கத்திலிருந்து எவ்வளவுதான் காற்று பிரிந்தால் ஒழு நீங்கி விடும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதுல அறிவையா செலுத்தணும், இபாதத்துல செலுத்த மாட்டோம். இபாதத்து விஷயத்துல இப்ப கையை உயர்த்துறோம், அறிவு சிந்திச்சு ஏன் உயர்த்து அப்படியே சிந்திக்கிறோம். ரசூலுல்லாஹ் முடிஞ்சு வச்சுக்காது. நெஞ்சில கட்டணும், ஏன் கட்டணும்? அறிவு சிந்திச்சு நெஞ்சில கட்டுறது பொருந்தவில்லை அப்படியே நம்ம சொல்றோம். ரசூலுல்லாஹ் கட்டினா கட்டணும், கூணிக்கிறோம், நிமிர்றோம், எல்லாமே காலையில சாயந்தரம் வரைக்கும் பட்னியா கடவுள் நோம்புல எதுக்காக வேண்டிய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அதை இபாதத்து சம்பந்தம் என்று வந்தால் அதை அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வோம். உலகத்து ரிசல்ட்டை பத்தி வந்தால் அது உலக சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களான்னு என்ன செய்வோம், பார்ப்போம். இப்படி எதை அறிவை பயன்படுத்த வேண்டுமோ அதில் பயன்படுத்துகிறோமே தவிர அறிவுக்கு பொருந்தாதெல்லாம் ஏத்துக்கிறதா இருந்தா எவ்வளவு விஷயங்களை நிராகரிச்சுட்டு போயிடும். நம்ம பண்ணதே கிடையாது. குர்ஆனை காட்டி குர்ஆனுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி அது நிராகரிக்கிறோம். நடைமுறையை காட்டி நடைமுறையில் உள்ளதை காட்டி அஜ்வா பேரிச்சம்பழம் என்றால் விஷம் முறிக்காதுங்கிறீங்கல்ல, இந்தாங்க தின்னுங்க முறிச்சு காட்டுங்க. இது உலக விஷயம் தானே. அஜ்வா பேரிச்சம்பழம் உலகத்தில் கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிட்டா விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றீங்க. இந்தாங்க அஜ்வா பேரிச்சம்பழம் தின்னுங்கன்னு ஒருத்தன் கேட்கறான், திருதுன்னு முழிக்கிறீங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இது ஹதீஸ் கிடையாது. இதை இதுக்குள்ள அறிவு பயன்படுத்துவோம். ஏன் இது இல்லைன்னா அர்த்தம் எல்லா இஸ்லாத்தை ஏத்துக்க மாட்டேன். அப்புறம் நீங்க இதை ரசூலுல்லாஹோட ஹதீஸ் நீங்க ஒரு முஸ்லீம் செய்ய தயாரா இல்ல, ஏத்துக்குவாங்க வேண்டாம். ரசூலுல்லாஹோட ஹதீஸ்ங்கிறீங்க, ஒருத்தனாச்சும் திருப்பி கஷ்ட குடிக்கணும்டா, ஒருத்தம் கூட வரலன்னு என்ன அர்த்தம்? யார் நம்பலன்னு அர்த்தம்? நம்பாத ஒண்ணு என்ன ஹதீஸ் சொல்றீங்க, நீ தான் நம்பல. அஜிபா தின்ட்டா விஷம் ஒண்ணும் செய்யாதுங்கிறத நம்ம வெளிப்படையா சொல்லிவிடுறோமே தவிர அதை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்கிறார்களே அவர்களும் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவர் கூட இதை குடிக்க தயாரா வருவாங்களா? அப்ப இது மாதிரி விஷயங்கள் அறிவு பயன்படுத்துறோம். அறிவு அறவே பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது. அறிவை பயன்படுத்தி தான் எல்லா ஆராய்ச்சியிலும் பண்ணி இருக்கிறார்கள். ஹதீஸ்கள் மசாயில்கள் எடுத்தாங்க, அறிவை பயன்படுத்தாமையா சிந்தனை வைத்து எடுத்திருக்கிறாங்க. அப்ப சிந்திக்க நல்லா குர்ஆன்ல சொல்றாங்க. எதுக்கு சொல்றான்? அவளா எத்தனை குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? அப்ப சிந்திக்கிறது என்பது பாவம் மாதிரி அறிவை பயன்படுத்துகிறார்கள். எதுல பயன்படுத்துவாங்க? அறிவை பயன்படுத்துற விஷயங்களில் பயன்படுத்த வேண்டும். எதுல அறிவை பயன்படுத்தாமல் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ. அல்லாஹ்வுக்கு நரகத்தோட அல்ல பேசினான்னு நேற்று சொன்னோம். சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? அல்லாஹ் நினைச்ச பேசும், அது மேட்டர் கிடையாது. அது நரகம் எப்படி பேசும்? நரகத்துக்கு நாக்கு இருக்கிறதா? நரகத்துக்கு அப்படி நான் கேட்டேனா? நரகத்தை நோக்கி அல்லாஹ் பேசினான்னு வர்றதை எப்படி சொன்னோம்? அல்லாஹ் சொன்னா எதுவும் பேசும், படைச்சவன். இது நம்பிக்கை. இதுல எங்க நம்ம அறிவை பயன்படுத்தணும்? அப்ப அறிவுக்காக வேண்டிதான் மறுக்கிறார்கள் என்று சொன்னா கொஞ்சம் பேரை தக்க வைக்கலாம் என்பதற்காக வேண்டி இந்த வாதத்தை வைக்கிறார்கள். இது தவறான வாதம், இதை புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னா